ஹிந்தியில் இப்போ 2 லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்றது கற்றுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கல். கல்க்கு ஃபஸ்ட் எழுத்து க, அடுத்தது இல். கல். ராத். ரா இத்து த, ராத். ஃபல். ஃபல்னா பழங்கள். ஃப இல் ஃபல். ஹோனா. ஹோ நா ஹோனா. ஹோனானா டு பீன்னு அர்த்தம் இங்கிலீஷில். வேறு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆவோ. ஆ ஓ ஆவோ. இந்த ஆவோக்கு மேலே கோடு போடுறப்ப இந்த 3 மாதிரி இருக்கு இல்லையா, இது மேலே கோடு வரக்கூடாது, இது மேலே ஒரு கோடு. ஸோ இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி லைன் கண்டினியூ ஆகும். ஆவோ. பர். ஓகேங்களா? ஆவோ பர். ப இர் பர். பாத். பா இத் பாத். நம்ம இந்த மாதிரி லெட்டர்ஸ் எழுதிட்டு மேலே ஒரு கோடு போடுறோம் இல்லையா, இந்த கோட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஷிரோ ரேகா அப்படின்னு அர்த்தம். ஷிரோ ரேகா. இதே மாதிரி இந்த ஷேக்கு மேலே கோடு வரக்கூடாது, இது எல்லாமே ஜாயின் பண்ணலாம். இந்த ஷேக்கு மேலே கோடு வராது, ஆக்கு மேலே கோடு வராது. இது மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் இருக்குது, அது நீங்கள் எழுத கற்றுப்பீங்க. அதே மாதிரி இக்ஷா எழுதுகிறப்ப இந்த இந்த மேலே சுழிச்சு விட்ற பகுதிக்கு மேலே கோடு வரக்கூடாது, இங்கே மட்டும்தான் கோடு வரணும். மற்றபடி என்ன எழுதினாலும் ஜாயின் பண்ணி ஒரே ஸ்ட்ரைட் லைட்டர்ஸாக ஒரு கோடு போட்டுறணும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சபி. ச பி சபி. மேரா. மே ரா மேரா. நாம். நா இம் நாம். இது வந்து சபி, இது வந்து மேரா. மே ரா மேரா. இது நாம். நா இம் நாம். அப்படியே எழுத்து கூட்டி தமிழில் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் ஹிந்திலையும். ஹம். ஹ இம் ஹம். ஏக். ஏக். ஏக்குன்னா எப்படி எழுதணும்? ஏ இக் ஏக். இது ஏக். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். தீன். தீன் எழுதலாமா? தீ இன் தீன். சார். சா இர் சார். தஸ். த இஸ் தஸ். ஸோ 2 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எப்படி எழுத்து கூட்டி எழுதணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திருப்பி ரீட் பண்ணி காட்டுறேன். கல் எப்படி எழுதணும்? க இல் கல். மேலே ஒரு கோடு போடுறோம். ராத். ரா இத் ராத். ஃபல். ஃப இல் ஃபல். ஹோனா. ஹோ நா ஹோனா. ஹோனானா டு பி. ஆவோ. ஆ ஓ ஆவோ. ஆல இந்த 3க்கு மேலே கோடு வரக்கூடாது, மற்ற லைன்ஸ் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பர். ப இர் பர். பாத். பா இத் பாத். சபி. ச பி சபி. இந்த பேனாக்கு மேலே கோடு வரக்கூடாது. மேரா. மே ரா மேரா. நாம். நா இம் நாம். ஹம். ஹ இம் ஹம். தீன். தீ இன் தீன். சார். சா இர் சார். தஸ். த இஸ் தஸ். 2 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எழுதுகிறப்ப ஒரே ஒரு ரூல் தான் இருக்குது. அது என்னென்னா 2 லெட்டர் இருக்கும், அதில் லாஸ்ட் லெட்டரை மெய் எழுத்து மாதிரி உச்சரித்து படிக்கணும். அதாவது புள்ளி வைத்த எழுத்து மாதிரி உச்சரித்து படிக்கணும். அது எப்போ அப்படின்னா அந்த லெட்டர் வந்து ஆ சவுண்டில் வரப்போ தான், ஆ லைனில் வரப்போ தான். அதாவது க ல ர இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர்ஸாக வரப்போ மட்டும்தான் அது புள்ளி வச்ச எழுத்தாக நம்ம படிக்க முடியும். ஒருவேளை காவாக இருக்கலாம், லீ இந்த மாதிரி அடுத்தடுத்த சவுண்ட்ஸு ஆ இ ஈ இதுலேருந்து
அக வரைக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து புள்ளி வச்ச எழுத்தாக படிக்க முடியாது. தீன், இது வந்து பாருங்கள் ஆ சவுண்டு தான், தீ ந தான் அது. ஸோ இதை புள்ளி வச்ச எழுத்தாக படிக்க முடியும். இது பாருங்கள் சபி, ச பி, பீன்னு அதிலே நெடிலாக வந்துருச்சு. ஸோ இதை நம்ம எப்படி புள்ளி வச்ச எழுத்தாக படிக்க முடியாது. ஸோ என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து 2 லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி எழுதணும், எழுதி ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்தாச்சு. இதே மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், 2 லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.